வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான டேஸ்டான சூப்பரான ஒரு வாழைக்காய் துவரம் பார்க்க போகிறோம். வாழைக்காய் துவரம் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நம்மளும் வீட்டில் பண்ணலாம். வாழைக்காயை வச்சு வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வாழைக்காயை தோல் சீவி எடுத்துருக்கிறேன். வாழைக்காயை தோல் சீவினதும் நம்ம கட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா கருப்பு கருப்பாக ஆகிடும். அதை அப்படியே வச்சுருந்தோன்னா வாழைக்காய் எப்போ நம்ம துவரம் பண்ணணுமோ அந்த நேரம் கட் பண்ணி எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். இது மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வாழைக்காய் துவரன் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேருந்து அந்த வாழை இலை ஸ்மெல் வரும். அது நல்ல கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் நீங்களும் வாழைக்காய் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இதை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதுக்கு விரும்புவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம வெட்டின வாழைக்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, உங்கள் அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக விட்டுறலாம். 2 நிமிஷம் வெந்தால் போதும். சீக்கிரமாக வாழைக்காய் வெந்துடும். ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், வாழைக்காய் வெந்துருச்சு. இந்த வாழைக்காயில் இப்போ வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 செகண்ட் போல் மூடி போட்டு விட்டு இறக்கிட வேண்டியதுதான். நம்மளுடைய வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப மசிஞ்சு போகிற அளவுக்கு வேக விடக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு அப்படி பார்க்க தெரியலனா 2 நிமிஷம் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்து மசாலா ரெடி பண்ணணும். கொஞ்சமாக தேங்காய், துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், பெரிய பச்சை மிளகாய். இது ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் 1 எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிற பச்சை மிளகாய்னா 2-3 கூட எடுத்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இந்த மசாலாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மசாலா கலருக்காக. இதை குறகுறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இப்போ துவரம் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். அடுத்து உளுத்தப்பருப்பு கொஞ்சமாக போடணும். இந்த உளுத்தப்பருப்பு நம்ம சாப்பிடும்போது நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உளுத்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் நல்ல அந்த கலர், கண்ணாடி கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வதக்குனா போதும். அடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். இந்த வாழைக்காயை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி எடுக்கணும். அப்போ இது நல்லா ஃப்ரை ஆகும். இதிலே 2 நிமிஷம் இது மாதிரி பிரட்டிகிட்டே இருக்கணும். நல்லா பிரட்டியாச்சு. 2 நிமிஷம் இதில் இருந்த தண்ணி எல்லாமே போயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை சேர்க்கணும். அதை சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் கிண்டணும். இது சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு எப்போவாவது உங்களுக்கு வாழைக்காய் கிடச்சிச்சின்னா இது மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வாழைக்காய் எங்கே பார்த்தாலுமே விட மாட்டீங்க, வாங்கிட்டு பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம வாழைக்காய்க்கு ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டு இறக்கிட வேண்டியதான். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இந்த வாழைக்காய் துவரை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வாழை இலை ஸ்மெல் வரும். வாழை இலை ஸ்மெல் நமக்கு வரும்போது கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க.
அவ்வளோ ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும் இந்த வாழைக்காய் தோரம். இப்போ நம்ம இறக்கிடலாம். சூப்பரான அசத்தலான வாழைக்காய் தோரன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்க்குறதுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரமும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.